வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஸோ அதில் வந்து இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் லேட்டஸ்ட்டாக கால் ஃபார் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்குடைய அப்டேஷன் ஃபுல்லாக போடுறோம். இது தவிர டெய்லி ஷார்ட்கட்ஸ் ஒன்ஸ், சரியா, டெய்லி காலைல 10 மணிக்கு டெய்லி ஷார்ட்கட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பேங்க் எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி அந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடுடைய அந்த கால் ஃபார் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன போஸ்ட்னா அசிஸ்டன்ட். ஸோ பேங்க்கில் தான் அசோசியேட் அப்படின்னு மார்க்கெட்டிங் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒன்லி ஃபார் அசிஸ்டன்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 500 வேகன்சி. தமிழ்நாடுக்கு மொத்தம் 40 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 112 to 24, சரியா. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் அவங்க ஏஜ் கால்குலேஷன் பண்ணுறாங்க. இந்த டேட்டில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 to 30 வரைக்கும் இருக்கும். 21 to 30 வரைக்கும் இருக்கும். அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக பேங்க்குடைய பிஓ போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 30, 33லாம் வரும், சரியா. இப்போ ரீசெண்டாக ஸ்டேட் பேங்க் கிளரிக்கல் பார்த்துருப்பீங்க, 28 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 30 வரை கொடுத்துருக்காங்க, சரியா. ஓகே, ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33, எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது தவிர விடோ அண்டு டிவோர்ஸ்ட் உமன் வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸர்வீஸ்மேன், அதில் நான் மிஸ்டேக் விட்டுட்டேன். எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து ரெண்டட் சர்வீஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ், அவங்க எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ ப்ளஸ் 3 இயர்ஸ் ரெண்டு ஆட் பண்ணால் அவங்க என்ன ஏஜ் இருக்கோ கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 45க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் 45க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸ்டேட் பேங்க்கில் 50 கொடுத்துருக்காங்க, இவங்க 45 தான் கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி, அதாவது ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் எனி டிகிரி வந்து இதாக இதே டிசம்பர் மாதம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின் 2 ஸ்டேஜ் இருக்குது. இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ ப்ரிலிமினரி மெயின், ஸோ ப்ரிலிமினரி பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மொத்தம் 30 கொஸ்டின் அண்ட் 30 மார்க் அண்ட் 20 மினிட்ஸ். அண்ட் தென் ரெண்டாவது ரீசனிங் அண்ட் 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ். அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கும் அண்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் 100 மார்க்ஸ் இருக்கும் அண்ட் 60 மினிட்ஸ் 1 hour டைம். இதில் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தனியாக கட் ஆஃப் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது கட் ஆஃப் ரீச் ஆனால் தான் மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷனுக்குள்ள டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் எக்ஸாம் மொத்தம் 5 பார்ட் இருக்குது. இந்த 5 பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷில் மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 மார்க்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்க்குள்ளே இதை கவர் பண்ணணும். அண்ட் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 மார்க்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ். சரி, அப்புறம் டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி, அரித்மெட்டிக் சொல்லக்கூடிய நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்து 40 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 மார்க்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ். இது சேம் ரீசனிங் இருக்க மாதிரி தான் அதில் இருக்குது. அண்ட் தென் கம்ப்யூட்டர் நாலேஜ், அது வந்து 40 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 மார்க்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ். அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200 இருக்குது, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 250 இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் டைம் வந்து 120 மினிட்ஸ். இட் மீன்ஸ் 2 hours. ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுறீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபிசிக்கலி வித் டிசேபிள்ட் அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய், சரியா. அண்ட் அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 850 rupees வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெப்சைட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா https://www.newindia.co.in. அண்ட் தென் லாஸ்ட் டேட் வந்து January 1st தான், 1/1/2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ள மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். 1 year வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்கும். இது வந்து இன்சூரன்ஸ் செக்டர் மட்டும் கிடையாது, பேங்க், ரயில்வே, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா அப்டேஷனுமே அதில் இருக்கும். ஸோ இதில் அமௌண்ட் வந்து ஒன்லி 300, சரியா. மொத்தம் 300 ரூபாய் தான். ஸோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கீழே கொடுக்குற அந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.